இந்த இடத்த ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், டயகனல் பண்ணிடணும். அந்த 57ன்னா கரெக்டாக அதுக்கேற்ற அளவு கீழே வச்சிடணும். இங்கே 88னா 88 வச்சிடணும். அப்போ ஒரு ஸ்கொயர் வரும், ஒரு ரெக்டாங்கிள் வரும். மீதி இருக்கிற இடத்த கட் பண்ணிடணும். ஓகே. இதுதான் ஒரு ப்ரொசீஜர். இது எல்லாரும் பார்க்குறவங்க இதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு இடத்துல 18 இருக்கும், ஒரு இடத்துல பாருங்கள் சின்ன மனையாக வாங்கணும். அந்த 16 இருக்கிறது அதுக்கு ஈக்குவல் பண்ணிக்கணும். 2 அடி நம்மளது இல்லை. அது இல்லைன்றனா நமக்கு விட்டு போகிறதில்ல. இதை கரெக்டாக ஸ்கொயர் பண்ணி சுற்றுச்சுவர் காம்பவுண்ட் வால் போட்டுட்டு மீதி ஒரு 1.5 அடி இந்த பக்கத்தில் அப்படி வளர்ந்து போகுது பாருங்கள். அந்த இடத்த காம்பவுண்ட் வாலுக்கு வெளியில் ஒரு ஃபென்சிங் மாதிரி போட்டு செடியை வச்சிடணும். காம்பவுண்ட் வால் ஃபென்சிங், ஒரு கம்பி வாழை நம்ம இடம் தான், அது நம்மளுடைய உபயோகத்துக்கு. ஆனால் இதை கட் பண்ணிடணும். அதோடு சேர்த்து பண்ணும்போது அது வேலை செய்யாது, பிரச்சனையை கொடுக்கும். இதுதான் ரகசியமான விஷயம். ஒரு வாஸ்துக்கு பேஸே இதுதான். ஸோ இதை பார்க்குறதுக்கு போனேன், இந்த விஷயத்தெல்லாம் அறிவுறுத்துகிறேன். எங்கே வீடு கட்டணும், சவுத் வெஸ்ட்டில் பண்ணணும், டிகிரி வைஸ் என்னென்ன இருக்குது, கொஞ்சம் 30 டிகிரி மாறி இருக்குது. அப்போது அவங்க வந்து இப்போ சவுத்து வெஸ்ட்டு டிகிரி மாறும்போது அவங்க பொதுவாக என்ன பண்ணிவிடுவாங்க, நார்மலாக வெஸ்ட்டு சைடில் டாய்லெட் போட்டுருவாங்க. சவுத் வெஸ்ட்டில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இருக்கும், நார்த் வெஸ்ட்டில் ஒரு கெஸ்ட் பெட்ரூம் இருக்குது. இதுதான் ஆஸ் யூஷுவல். இது சவுத் ஈஸ்ட்டில் கிச்சன் இருக்கும். இது ஒரு அடிப்படையான இது. நான் கரெக்டாக தான் நான் பண்ணியிருக்கேன். மாஸ்டர் பெட்ரூம் போட்டிருக்கேன், ஒரு அட்டாச் டாய்லெட்டு, ஒரு கெஸ்ட் பெட்ரூம் போட்டிருக்கேன், ஒரு டாய்லெட்டு. இது டிகிரி கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் தவறே வராது. இது பார்க்குறதுக்கு ஒரு நாலேஜ் வேணும், அதை பார்த்துடணும். அவங்களுக்கு கிளைண்ட்டுக்கே பார்த்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. இல்லைன்னா தெரியலன்னா ஒரு வாஸ்து சம்மந்தப்பட்ட விஷயம் தெரிஞ்ச வச்சு பார்த்துக்கணும். அந்த காம்பஸ் இதை